ஓம். புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி 42. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. முந்தைய பதிவின் கதை சுருக்கம். பாண்டவர்கள் போரில் கௌரவர்களை வென்று ஹஸ்தினாபுரம் சென்றார்கள். அங்கு திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சந்தித்து மன்னிப்பு கோரினார்கள். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் சமாதானமடைந்து பாண்டவர்களை ஆசீர்வதித்தார்கள். அதன் பின்பு இறந்தவர்களுக்கு செய்யும் ஈமை கடமைகளை செய்வதற்காக கங்கைக்கு சென்றார்கள் பாண்டவர்கள். தங்களுடைய அண்ணன் கர்ணன் என்பது பாண்டவர்களுக்கு தெரிந்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். அரசாட்சிக்காக அண்ணனையே கொன்று விட்டோமே என்று தர்மபுத்திரன் மிக மிக வருத்தப்பட்டான். தேவரிஷி நாரதர் வந்து தர்மனுக்கு சமாதானம் சொன்னார். கர்ணனின் முடிவுக்கு கர்ணனே காரணம் என்று அவனுக்குண்டான முன்கதையை சொன்னார். நாரதரின் சொற்களால் ஆறுதல் அடையாத தர்மபுத்திரன் பணம் சென்று தவம் மேற்கொள்வதாக சொன்னான். மற்ற பாண்டவர்கள் நால்வரும் தர்மபுத்திரனை தேற்றி அரசாட்சி புரியும்படி வற்புறுத்தினார்கள். தர்மருடைய துக்கத்தை போக்க வியாசர் தர்மனுக்கு பிரகஸ்பதி பொறாமை கொண்டதை பற்றின கதை ஒன்றை சொன்னார். இந்த பகுதியின் தலைப்பு உதங்கரின் வெட்கம். பாண்டவர்களிடம் விடைபெற்று கொண்டு கண்ணன் துவாரகைக்கு போகும் வழியில் உதங்கர் என்ற பிராமண சிரேஷ்டரை சந்தித்தான். அவரை கண்டதுமே தேரை நிறுத்தி இறங்கி நமஸ்காரம் செய்து பூஜித்தான். அவரும் கண்ணனுக்கு மரியாதை செய்துவிட்டு, மாதவா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் சகோதரர்களுக்குள் இருக்க வேண்டிய அன்பு சரியாக இருந்து வருகிறதா, எல்லோரும் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். துறவு வாழ்க்கையில் இருந்த பிராமணருக்கு உலக நிகழ்ச்சிகள் ஒன்றுமே எட்டவில்லை. யுத்தம் நடந்ததே அவருக்கு தெரியாது. அவருடைய கேள்வியை கேட்டு கண்ணன் ஒரு நிமிஷம் திகைத்தான். என்ன சொல்லுவதென்று தோன்றாமல் நின்றான். பிறகு, ஐயா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கோரமான யுத்தம் நடந்துவிட்டது. சமாதானம் செய்ய நான் எவ்வளவோ முயன்றேன். அவர்கள் கேட்கவில்லை. யுத்தத்தில் அனைவரும் மாண்டார்கள். விதியை யாரும் மீற முடியாது என்று சொல்லி நடந்த வரலாற்றையெல்லாம் சொன்னான். இதை கேட்டதும் உதங்கர் கோப ஆவேசமானார். கண்கள் சிவந்து போய் மாதவனை பார்த்து சொன்னார், வாசுதேவா, நீ பக்கத்தில் இருந்தும் இவ்வாறு ஆயிற்றா? அவர்களை காப்பாற்றாமல் போனாயா? நீ கபடமாக வேலை செய்து அவர்கள் அழிந்து போக விட்டுவிட்டாயா? நான் உனக்கு சாபம் தரப்போகிறேன் என்றார். வாசுதேவன் புன்னகை புரிந்து, சாந்தம் சாந்தம், தபஸ்வியான நீர், உம்முடைய தவத்தின் பயனை கோபத்தில் இழந்து விடாதீர். முதலில் நான் சொல்வதை கேளும், பிறகு வேண்டுமானால் சாபமிடலாம் என்று சமாதானப்படுத்தினான். கண்ணன் உதங்கருக்கு ஞானக்கண் கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான். உலகத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிறுவுவதற்காகவும் பல அவதாரங்கள் நான் எடுத்து வருகிறேன். நான் எந்த அவதாரத்தை எடுக்கிறேனோ அந்த அவதாரத்தின் இயல்பை அனுசரிக்கிறேன். தேவஜாதியில் பிறக்கும்போது தேவனைப் போல் எல்லாவற்றையும் செய்வேன். யக்ஷனாகவோ இராட்சசனாகவோ பிறந்தாலும் அவ்வாறு அந்த அவதாரத்துக்கு இசைந்தவாறே காரியத்தை முடிப்பேன். அவிவிவேகியான கௌரவர்களை கெஞ்சினேன். அவர்கள் அகங்காரத்தால் மதிமயங்கி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பயமுறுத்தி பார்த்தேன், அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. கோபம் கொண்டு என் விஸ்வரூபத்தை அவர்களுக்கு காட்டினேன், அதுவும் வீணாயிற்று. அவர்கள் அதர்மத்தை செய்வதிலேயே பிடிவாதமாக இருந்தார்கள். யுத்தத்தில் பிரவேசித்து உயிர் நீர்த்தார்கள். பிராமண சிரேஷ்டரே, என் மேல் உமக்கு கோபத்துக்கு காரணம் இல்லை என்றான். உதங்கர் சாந்தமடைந்தார். அதை கண்டு கண்ணன் திருப்தி அடைந்து, உமக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், எதையேனும் கேளும் என்றான்.
அச்சுதா, உன்னை நான் பார்த்ததும் உன் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதும் போதாதா? எனக்கு வேறொரு வரமும் வேண்டாம் என்று உதங்கர் சொன்னார். ஆனால் கண்ணன் மறுபடியும் வற்புறுத்தவே, பாலைவனத்தில் திரிந்து வரும் ஆசைகளற்றவருமான உதங்கர், பிரபுவே, அவசியம் எனக்கு ஏதேனும் கொடுக்க நீர் விரும்பினால், நான் எவ்விடத்தில் எப்போதேனும் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டினால் அது கிடைக்குமாறு வரம் தருவீராக என்றார். இவ்வளவுதானா என்று கண்ணன் சிரித்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு துவாரகை சென்றான். பிறகு ஒரு நாள் உதங்கர் தாகம் மிகுந்து தண்ணீருக்காக காட்டில் இங்கும் அங்கும் அலைந்து நீர் கிடைக்காமல் அச்சுதனை நினைத்தார். உடனே ஒரு புலையன் தோன்றினான். அவன் உடம்புக்கு போதிய ஆடை இல்லை. உடுத்தி இருந்த கந்தல் துணியும் அழுக்கு பிடித்து அவலட்சணமாக இருந்தது. கூட 4-5 வேட்டை நாய்கள். கையில் வில், தோளில் ஒரு பை, அந்த தோல் பையில் குடிதண்ணீர். புலையன் நகைத்து கொண்டு உதங்கரை பார்த்து, தாகத்தால் வருந்துகிறீர் போலும், உம்மை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, ஜலம் பெற்றுக்கொள்ளும் என்று தோல் பையின் மூக்கின் வாயை நீட்டினான். புலையனையும் அவன் குடிதண்ணீர் பையையும் நாய்களையும் பார்த்து உதங்கர் மிக அருவருப்பு அடைந்து வேண்டாம் என்றார். கண்ணனை மனதில் எண்ணி, இதுவா உன் வரம் என்று நொந்து கொண்டார். புலையன் ஜலத்தை பெற்றுக்கொள்ளும்படி தோல்பையை காட்டி உதங்கரை பலமுறை வற்புறுத்தினான். அவர் கோபம் வர வர அதிகரித்து மறுத்துவிட்டார். அதன் மேல் புலையன் நாய்களுடன் மறைந்தான். புலையன் இவ்வாறு மறைந்ததைக் கண்டு உதங்கர் யோசிக்கலானார். இது யார்? இது புலையன் அல்ல. பரீட்சைக்காகவே இருக்க வேண்டும். பிழை செய்தேன். என்னுடைய ஞானம் என்ன பயன் தந்தது? புலையன் கொடுக்க வந்த ஜலத்தை நான் ஏன் மறுத்தேன் என்று வருந்தினார். கொஞ்ச நேரம் கழித்து சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு பகவான் மாதவன் உதங்கர் முன் நின்றார். புருஷோத்தமா, நீ என்னை இவ்வாறு பரீட்சை செய்யலாமா? புலையனுடைய தோல் பையில் உள்ள அசுத்த ஜலத்தையா பிராமணனாகி எனக்கு கொடுக்கச் செய்வது? இது தர்மமா என்று உதங்கர் வருத்தத்துடன் பகவானை கேட்டார். ஜனார்த்தனன் சிரித்து, ஓய் உதங்கரே, உனக்காக நான் இந்திரனிடம் சொல்லி அமுதத்தை எடுத்து போகச் சொன்னேன். அவன் மானிடனுக்கு சாகா மருந்து கொடுக்க இயலாது. வேறு ஏதேனும் செய்யலாமே என்றான். நான் அவனை வற்புறுத்தியதனால் அவன் ஒப்புக்கொண்டு, சரி, அப்படியே செய்கிறேன். ஜலரூபமாக அமிர்தபானத்தை எடுத்து சென்று உதங்கருக்கு தருவேன். ஆனால் நான் சண்டாள வேஷத்தில் போவேன். ஒப்புக்கொண்டால் சரி என்றான். நீர் ஞானியாயிற்றே, புலையனுடைய தோஷத்தை கண்டு பொறுக்க மாட்டீர் என்று நம்பி அவ்வாறே செய் என்று சொன்னேன். நீர் இவ்விதம் நடந்து கொண்டதால் நான் தோற்றேன் என்றான். அமிர்தத்தை இழந்த உதங்கர் வெட்கத்தில் ஆழ்ந்தார். அடுத்த தலைப்பு, படிமாவு. யுத்தம் முடிந்தபின் முடிசூட்டப்பட்ட தர்மபுத்திரன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தான். பாரத நாட்டு மன்னர்களெல்லாம் வந்து கூடியிருந்தார்கள். யாகம் வெகு சிறப்பாக நடந்தது. 8 திசைகளிலும் பறையறையச் செய்து அழைக்கப்பட்டு வந்திருந்த பிராமணர்களும் ஏழைகளும் திக்கற்றவர்களும் தானங்கள் பெற்றார்கள். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி எல்லா விதத்திலும் சிறப்பாக யாகம் நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு கீரிப்பிள்ளை திடீரென்று யாகசாலைக்குள் பிரவேசித்து சபை நடுவில் தைரியமாக எல்லோரையும் பார்த்து பெரிய சிரிப்பு சிரித்தது. மனிதனைப் போல் ஒரு பிராணி சிரிப்பதை பார்த்து, இது என்ன, நம்முடைய யாகத்தை கெடுக்க வந்த பேயோ பிசாசோ என்று யாக காரியங்களை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்த ரித்விக்குகள் திடுக்கிட்டார்கள். கீரிப்பிள்ளையின் உடம்பு ஒரு பக்கம் முழுவதும் பொன்மயமாக பிரகாசித்தது. நானா தேசங்களிலிருந்து வந்து சபையில் கூடியிருந்த அரசர்களையும் படித்த பிராமணர்களையும் நோக்கி அந்த கீரிப்பிள்ளை பேச ஆரம்பித்தது. மன்னர்களே, உங்களுடைய யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்ததாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஒரு காலத்தில் குருச்சேத்திரத்தில் வசித்து வந்த ஒரு ஏழை பிராமணர் ஒரு படி மாவு தானம் செய்தார். உங்கள் அஸ்வமேதமும் அதில் செய்யப்பட்ட எல்லா தானங்களும் சேர்த்து அந்த ஒரு படி மாவு தானத்திற்கு சமமாகாது. உங்கள் யாகத்தை பற்றி ஏன் வீண் பெருமை பேசுகிறீர்கள் என்று சொல்லிற்று. இவ்வாறு கீரிப்பிள்ளை சொன்னதை கேட்டு சபையோர்கள் வியப்படைந்தார்கள். யாகம் செய்த பிராமணர்கள் அந்த கீரியாண்டை போய், சாதுக்கள் குடியிருக்கும்
யாகத்திற்கு எங்கிருந்து வந்தாய்? நீ யார்? ஏன் எங்களுடைய யாகத்தை இவ்வாறு நிந்திக்கிறாய்? சாஸ்திரம் தவறாமல் சகல சாம கிரியைகளும் சேர்த்து கிரமமாக நடத்தப்பட்ட இந்த பெரிய அஸ்வமேத யாகத்தை நீ குறை கூறுவது சரியல்ல. யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் தக்க முறையில் பூஜிக்கப்பட்டார்கள். எல்லோரும் திருப்தியடையும் அளவுக்கு தானங்கள் கொடுக்கப்பட்டன. மந்திரங்களும் ஓதப்பட்டு அவிகளும் அக்னியில் விடப்பட்டன. 4 வருணத்தார்களும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். நீ ஏன் இவ்விதம் சொல்கிறாய்? எங்களுக்கு விஷயம் விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை கேட்டு அந்த கீரி மறுபடியும் சிரித்து கொண்டு சொன்னதாவது: பிராமணர்களே, நான் சொன்ன வார்த்தை பொய்யல்ல. உங்கள் பேரிலாவது யுதிஷ்டிர மகாராஜா பேரிலாவது எனக்கு அசூயை இல்லை. மிகவும் சிறப்பாக செயல்பட்ட இந்த யாகம் உண்மையில் நான் பார்த்த ஏழை பிராமணனின் தானத்திற்கு சமமாகாது. குருச்சேத்திரத்தில் வசித்த அந்த பிராமணரே சிறந்த கொடையாளியாவார். அதன் பயனாக அவர் பத்தினி, மகன், மருமகள் எல்லோருடனும் சொர்க்கம் ஏறி சென்றார். நான் பார்த்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன், கேளுங்கள். உங்கள் யுத்தம் நடப்பதற்கு முன் குருச்சேத்திரத்தில் ஒரு பிராமணர் உஞ்சவ விருத்தி ஜீவனம் நடத்தி வந்தார். அதாவது கீழே உதிர்ந்து கிடக்கும் தானியத்தை பொறுக்கி அவரும் அவர் மனைவி, மகன், மருமகள் ஆகிய 4வரும் தினசரி ஆகாரத்தை அடைந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பகலில் 6வது பாகத்தில், அதாவது பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் ஒருவேளை உணவு எல்லோருமாக கூட உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் போதிய தானியம் கிடைக்காது. அப்படி நேர்ந்தால் உபவாசம் இருந்து அடுத்த நாள் 6வது காலத்தில் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் கிடைத்ததை மறுநாள் வைத்து கொள்ள மாட்டார்கள். இது அவர்களுடைய விரதமாக இருந்து வந்தது. இவ்வாறு விரத வாழ்க்கை இவர்கள் நடத்தி வந்தபோது ஒரு காலத்தில் மழை இல்லாமல் நாட்டில் கடும் பஞ்சம் நேரிட்டது. எங்கும் ஜனங்கள் உணவின்றி கஷ்டப்பட்டார்கள். மழையில்லாமல் விவசாயம் விளைவு ஏதுமில்லை. சாப்பாட்டிற்கு வேண்டிய தானியம் வயல்களில் சிந்தி கிடக்கவும் இல்லை. பல நாட்கள் அவர்கள் குடும்பம் பட்டினியாக இருக்க நேரிட்டது. ஒரு நாள் வெயிலும் பசியாலும் அலைந்து கஷ்டப்பட்டு ஒருபடி சோளம் சம்பாதித்து வீடு வந்து சேர்ந்தார்கள். ஒருபடி சோளத்தை மாவாக அரைத்து ஜபம் முதலிய விதிப்படி செய்து மாவை 4 சமமாக பிரித்து கொண்டு பகவானை நினைத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் பசியோடு அங்கு வந்து சேர்ந்தார். வந்த விருந்தினரை 4வரும் சேர்ந்து வரவேற்று அமர வைத்தார்கள். நம் வீட்டிற்கும் ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், அவரை உபசரிக்கும் அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்று மகிழ்ந்தார்கள். விருந்தினராக வந்த பிராமணரிடம், பிராமணரே, நான் ஏழை. எனது வீட்டிற்கு நீர் விருந்தினராக வந்திருக்கிறீர். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உமக்கு மங்களம் ஆகுக என்று சொல்லி பிராமணர் தன்னுடைய பங்கு காற்படி மாவை அவருக்கு கொடுக்க, அதிதியாக வந்தவர் மாவை புசித்தார். ஆனால் அவருக்கு பசி தீரவில்லை. கொடுத்த மாவை சாப்பிட்டு விட்டு திருப்தி அடையாத பசிப்பார்வையுடன் பார்த்தார். என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தவரை மனைவி பார்த்து சொன்னாள், என்னுடைய பாகத்தையும் அவருக்கு கொடும். அவர் திருப்தியடைந்தால் எனக்கு போதும். இவ்வாறு சொல்லி தன் பங்கு மாவையும் புருஷனிடம் கொடுத்து விருந்தினருக்கு கொடுக்கச் சொன்னாள். பதிவிரதையே, விலங்கு, புழு பூச்சிகள் கூட தம் இனத்தில் பெண்களை கவனத்துடன் போஷிக்கின்றன. நீ சொல்வது சரியல்ல. உன்னால் பணிவிடை செய்யப்பட்டு இல்லறம் நடத்தும் நான் உன்னை ரட்சிக்காமல் பசியால் தவிக்கவிட்டால் எனக்கு என்ன நலன் உண்டாகும்? அன்புக்குரியவளே, எலும்பும் தோளுமாக பசியில் நீ வாடி கொண்டிருக்க உன்னை பட்டினி போட்டு நான் அதிதி பூஜை செய்வதில் என்ன பயன் உண்டாகும் என்று பிராமணர் மனைவி சொன்னதை மறுத்தார். பிராமணரே, தர்மமும் பொருளும் எல்லா புருஷார்த்தமும் நம் இருவருக்கும் பொதுவல்லவா? கிருபை செய்து என்னுடைய 1/4 பங்கு மாவையும் பெற்றுக்கொண்டு அதிதிக்கு கொடுப்பீராக. என்னைப் போலவே நீரும் பசியால் பீடிக்கப்பட்டு வருந்துகிறீர். நான் சொன்னதை மறுக்க வேண்டாம் என்று வற்புறுத்தினாள். பிறகு அவரும் ஒப்புக்கொண்டு அந்த மாவையும் அதிதிக்கு கொடுத்தார்.
அவர் அதை பெற்றுக்கொண்டு புசித்தார். ஆனால் இன்னும் பசி தீராமல் இருந்தார். உஞ்சவிருத்தி பிராமணர் மிகுந்த மனக்கவலைப்பட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த பிராமணனுடைய மகன், தகப்பனாரே, என் பங்கையும் விருந்தினருக்கு கொடுத்து திருப்தி செய்யும் என்றான். தகப்பன் இதை கேட்டு வருத்தமுற்று, குழந்தாய், வயது முதிர்ந்தவர்கள் பசியை பொறுத்து கொள்ள முடியும். பாலகர்களுடைய பசி தீவிரமானது. உன்னுடைய பங்கை வாங்கி கொள்ள எனக்கு மனம் வரவில்லை என்றார். குமாரன் கேட்கவில்லை. வயது முதிர்ந்த பிதாவை காப்பாற்றுவது புத்திரனுடைய கடமை. பிதா வேறு புத்திரன் வேறு அல்ல. பிதாவே புத்திரனாக உண்டாகின்றான் அல்லவா? என் பங்கு மாவு உம்முடையதே. நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு பசி தீராத விருந்தினனை திருப்தி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். குழந்தாய், ஒழுக்கத்திலும் இந்திரிய அடக்கத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை கண்டு பெருமைப்படத்தக்கவனாக இருக்கிறாய். உனக்கு எல்லா நலனும் ஆகுக. உன்னுடைய மாவை பெற்றுக்கொள்கிறேன் என்று சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்டு அதையும் விருந்தினருக்கு கொடுத்தார். அதிதி 3வது பாகத்தையும் பெற்றுக்கொண்டு அதையும் சாப்பிட்டார். இன்னும் திருப்தியடையாமல் இருந்தார். உஞ்சவிருத்தி பிராமணர் வெட்கப்பட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் ஏங்கி நிற்கும் மாமனாரை பார்த்து பக்கத்தில் இருந்த மருமகள், சுவாமி, என் பங்கையும் சந்தோஷமாகவே கொடுக்கிறேன். ஒப்புக்கொண்டு அதை விருந்தினருக்கு கொடுக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அக்ஷயமான நலன் உண்டாகுக என்று சொன்னாள். இதை கேட்டும் மாமனார், ஒழுக்கம் தவறாதவளே, நிறம் மாறி இளைத்தும் போயிருக்கும் உன்னை பசியால் பீடிக்க விட்டுவிட்டு உன்னுடைய பங்கு மாவை நான் வாங்கி அதிதிக்கு கொடுத்தால் நான் தர்மத்தை அளிப்பவனாவேன். சிறுமியாகிய நீ பசியால் தவிப்பதை நான் எவ்வாறு பார்த்து சகிப்பேன் என்று மறுதளித்தார். அவள் விடவில்லை. சுவாமி, நீர் எமக்கு பிரபுவின் பிரபு, குருவின் குரு, தெய்வத்தின் தெய்வம். என் மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் குருநாதனுக்கு பணிவிடை செய்வதற்குத்தானே இருக்கிறது. நீர் என்னை நல்லகதி அடையச் செய்ய வேண்டும். என்னுடைய மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவாறாக வற்புறுத்தினாள். பிராமணர், பெண்ணே, பதிவிரதையே, நீ எல்லா பாக்கியமும் அடைவாயாக என்று ஆசீர்வதித்து அவளுடைய மாவை பெற்றுக்கொண்டு விருந்தினருக்கு கொடுத்தார். அதை வாங்கி சாப்பிட்டதும் விருந்தினராக வந்த பிராமணர் சந்தோஷமடைந்து, பரிசுத்தமானது, சக்திக்கு தக்கவாறு கொடுக்கப்பட்டதுமான உம்முடைய தானத்தால் மிகவும் திருப்தி அடைந்தேன். உங்களுடைய தானம் அற்புதமான தானம். தேவர்களும் பூமாறி பொழிகிறார்கள். அதோ தேவ ரிஷிகளும் தேவர்களும் கந்தர்வர்களும் உம்மை தரிசித்து பரிசனங்களோடு விமானங்களில் வந்து நிற்கிறார்கள். நீரும் உம்முடைய மனைவியும் மகனும் மருமகளும் சொர்க்கலோகம் போவீர். நீர் செய்த தானத்தினால் உம்முடைய முன்னோர்களுக்காகவும் நீர் சொர்க்கம் சம்பாதித்து தந்தீரானீர். சாதாரணமாக பசியானது அறிவை அளிக்கும், தர்ம சிந்தனையை கெடுக்கும். ஞானவான் கூட பசியால் உறுதியை இழப்பான். மனைவி மக்களிடத்திலுள்ள அன்பை பாராமல் தர்மத்தையே பெரிதாக நீர் எண்ணினீர். அநேக ராஜசூயங்களும் அஸ்வமேதங்களும் உம்முடைய இந்த ஒரு தானத்துக்கு சமமாக. காத்திருக்கும் திவ்ய விமானத்தில் ஏறுங்கள், ஸ்வர்க்கம் செல்லுங்கள் என்று சொல்லி மறைந்தார். இவ்வாறு உஞ்சவிருத்தி பிராமணருடைய கதையை சொல்லி கீரி மீண்டும் சொன்னதாவது: அந்த பிராமணருடைய சோளமாவின் மனத்தால் அருகில் இருந்த என்னுடைய தலை தங்கமாகிவிட்டது. பிறகு மாவு பரிமாறின இடத்தில் போய் நான் புரண்டேன். சிந்தி கிடந்த மாவு துகள்கள் பட்டு என் உடலில் ஒரு பாதி தங்கமாயிற்று. பாதி உடல் தங்கமாயிற்றே என்று நான் மற்றொரு பாதி அவ்வாறு ஆக வேண்டுமென்று ஆசைப்பட்டு பல தபோவனங்களும் யாகம் செய்யும் இடங்களுக்கும் போய் பார்த்து வருகிறேன். புகழ்பெற்ற தர்மபுத்திரர் யாகம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு இங்கேயும் வந்தேன். ஆயினும் நான் தங்கமாக செய்யப்படவில்லை. அதனால் இந்த யாகம் ஒரு படி மாவுக்கு சமமில்லை என்றேன். இவ்வாறு சொல்லிவிட்டு கீரி மறைந்தது. இந்த கதையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சாத்தியமா என்கிற கேள்வி வரும். இன்றைக்கும் சில மனிதர்கள் இவ்வாறான நடைமுறையை கடைபிடித்துதான் வருகிறார்கள். இந்த
கதையில் சொல்லப்படும் உஞ்சவ விருத்தி பிராமணரை போல் இன்றைக்கும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் யாரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. தானமோ தவமோ வேள்வியோ எதுவாக இருந்தாலும் பலனை எதிர்பார்க்காமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், கோபதாபமில்லாமல் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை சரிவர செய்வதே கர்மயோகம். அதைத்தான் இந்த கதையின் மூலம் விளக்குகிறார்கள். குடும்பம் என்பது தன் இஷ்டத்துக்கு வாழ்வதல்ல. இன்றைக்கு குடும்பம் என்றால் தன் மனதில் தோன்றியபடி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று கடைபிடிக்கக்கூடிய நாகரிகமாக இருக்கிறது. அவரவர்களுக்குண்டான உறவு முறைகளுக்குண்டான கடமைகள் என்ன என்பதை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. இன்றைக்கு உறவு முறையில் கடமைகள் என்றால் சீர் செய்வது, முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் ஏதாவது விஷயங்களை செய்வது போன்றவைகளைத்தான் கடமைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் பிரச்சனைகளுக்கே வழிவகுக்கும். குடும்பத்தில் தன் துன்பம் தாங்கி பிறருக்கு பயன் செய்யக்கூடிய வகையில் நடப்பதுதான் குடும்பம். அடுத்த தலைப்பு 15 ஆண்டுகள் ராஜ்யபாரம். மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் வரையில் அதை பற்றிய மோகம், தேடிய பொருள் கிடைத்ததும் அதன் மேல் வைத்திருக்கும் ஆசை கரைந்து போய் புது சங்கடங்கள் மனிதனை பீடிக்கும். போர் புரிவது, பகைவனை கொல்வது சத்திரிய தர்மமாக இருந்தாலும், சகோதரர்களை கொன்று சம்பாதித்த பதவியும் செல்வமும் என்ன சுகத்தை தரும்? இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடம் யுத்தம் ஆரம்பிக்கும் தருவாயில் முறையிட்டது. அதற்கு சமாதானமாக கண்ணன் தர்மத்தை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் செய்தான். ஆயினும் அர்ஜுனன் சொன்னதிலும் உண்மை இல்லாமலில்லை. இந்த இடத்திலும் கொஞ்சம் சிந்திப்போம். அர்ஜுனனின் மனநிலை என்பது சாதாரண மனிதர்கள் எவ்வாறு ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அதில் செயல்பட்டு பிரச்சனைகளை தேடிக்கொள்வார்கள். தேடிக்கொண்டு அந்த பிரச்சனைகள் தானாக வந்தது என்று வருத்தப்படுவார்கள். நெருப்பில் கையை வைத்து சுட்டு கொண்டு காயம் ஆன பின்பு மருந்து போடாமலேயே அந்த தொந்தரவும் தீர வேண்டும், உடனே அதன் நிலை மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலை. அப்படி துன்பத்தை தேடிக்கொண்டு வருத்தப்படுபவர்களை பார்க்கும்போது பரிதாபமாகத்தான் இருக்கும். தனக்கு துன்பமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் காலகட்டங்களில் ஒருவர் தன்னை பற்றி மிகைப்படுத்தி கூறும்போது தனக்கு இல்லாத தகுதியெல்லாம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு சந்தோஷம் அடைகின்ற மனம், அதே துன்பம் வரும் காலகட்டத்தில் எனக்கு இல்லாத தகுதிகளை எல்லாம் சொல்லி என்னை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், நான் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை, அறிவாளி இல்லை என்று அவர்களாகவே பிதற்றுவார்கள். நம்முடைய மதி மயங்கி ஒரு செயலில் ஈடுபட்டு துன்பத்தை தேடிக்கொண்டால் அந்த செயலிலிருந்து வெளிவருவதற்காக பொறுமையாக யோசித்து அதற்குண்டான காரியத்தை செய்துதான் வெளியில் வர வேண்டும். பாண்டவர்களில் தர்மபுத்திரன் அவ்வாறு தான் தனது மதிமயக்கத்தால் சூதாட்டத்தில் சென்று நாட்டை இழந்தான். துன்பத்தை தேடிக்கொண்ட பின் அதிலிருந்து வெளிவருவதற்கு பின்வாங்கி ஓடக்கூடாது என்று கண்ணன் உபதேசித்ததே கீதை. நான் வீரன், மகா பராக்கிரமசாலி, நான் சூரன் என்றெல்லாம் பாண்டவர்கள் சொல்லி போர் செய்தாவது நாட்டை மீட்பேன் என்று சொல்லிவிட்டு போரையெல்லாம் ஆரம்பித்துவிட்டு பிறகு பின்வாங்க முயற்சிக்கிறார்கள். இதைத்தான் கண்ணன் தடுத்தான். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு நாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி பாண்டவர்கள் அப்படியே இருந்திருந்தால் போரும் நடந்திருக்காது. ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு அதற்கான காரியங்களையெல்லாம் செய்துவிட்டு நடுவில் வந்து தத்துவம் பேசினால் எதுவும் பலனளிக்காது. அது அவமானத்தையே கொடுக்கும். அது தர்மத்துக்கு விரோதமானதும் ஆகும். இதைத்தான் கண்ணன்
அர்ஜுனனுக்கு கீதையாக உபதேசம் செய்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.